நீங்க ஸ்டாப் பேமெண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னாலே உங்க அக்கவுண்ட்ல காசு இல்ல, அதாவது இன்சபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ரீசன்னாலதான் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கருதப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து யாருக்காவது கடன் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க. அந்த செக்கை வந்து நீங்க ஹானர் பண்ண முடியாம நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்கீங்க. சோ உங்க செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா உங்க அக்கவுண்ட்ல சரியான காசு இருந்தது, பட் பினான்சியல் ரீசன் இல்லாம இந்த பணம் உங்ககிட்ட அந்த செக்க இல்ல அந்த கடனை ஹானர் பண்ற அளவு உங்ககிட்ட அக்கவுண்ட்ல காசு இருந்தது, பட் வேற சில காரணங்களுக்காக நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னு நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உங்க சைடு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது யாரு செக் இஷ்யூ பண்ணி ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன் ஜெனரல் நீங்க ஒரு கடனுக்காக ஒரு செக் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்ல இன்சபிஷியன்சி ஃபண்ட் தான் இருந்தது. நீங்க வேணும்னே அந்த நபரை ஏமாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு செக் கொடுக்கற மாதிரி நடிச்சு இன்சபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து மறைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கன்சிடர் ஆகும். சோ உங்க சைட நீங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ப்ராப்பரா அக்கவுண்ட்ல ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் உங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்படி கடனுக்காக நீங்க செக் கொடுத்தத பேங்க் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் நீங்க கொடுத்த செக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிக்கு கடனுக்காக நீங்க செக் இஷ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணேன், உங்களோட செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள நீங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் திரும்ப கொடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா டைரக்டா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அந்த பிக்கு ரைட்ஸ் இருக்கு.